சண்டை போடலை, ஆனால் இருந்தாலும் அது சண்டை மாதிரி தான் முடிஞ்சிச்சு. டக்குன்னு லைவ் முடிச்சு இவங்கனால நம்ம லைவ் கட் பண்ணி நம்மளுக்கு சங்கடமாயிடுச்சு. சாப்பிட்டீங்களா அண்ணி? சாப்பிட்டோம் 2 பேருமே தரமாக சாப்பிட்டோம். வந்தாங்க பாருங்கள், அவங்க தூங்கிட்டு இருக்காங்க பாருங்கள். தூங்கிட்டு இருக்காங்கன்றேன், கண்ணை மூடி தூங்காமல் ஹாய் ஹாய் ஹாயா. நல்லா தயிர் சாப்பாடு, அப்படியே மாட்டு தயிரை ஊற்றி நல்லா சாப்பிட்டு அப்படியே உட்காந்து லைவ் போடுற டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி லைவ் ஆரம்பிச்சாச்சு. அப்படி என்னாச்சு அது மொத்தம் இப்போ அப்படியே தூக்கம் அப்படியே கிருண்டுக்கு இருக்குது. நைட்டு வேறு நம்மக்கிட்ட ஒரு கெடா ஒன்று உங்களுக்கு லைவில் காமிச்சணுன்னு தெரில. அந்த கெடா வந்து உடம்பு முடியாமல் போச்சுன்னா அது வேற ஒன்றும் ஆகலை, ஏதோ பூச்சி ஏதோ தொட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் வீட்டில் போய் பார்த்தோம், ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு சரி பண்ணுற வேலையை சரியாகிறதுக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்துட்டு நைட்டு கிளம்பி வந்து தூங்கினோம். வந்து 1:30க்கு வந்துடுச்சு. 2:30 2 மணி எழுந்திரிச்சு 3 மணி 1:45 எழுந்திரிச்சு போனோம். 3 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தோம். அப்புறம் திரும்ப 5 மணிக்கு எழுந்திரிச்சிட்டோம். 5 மணி 5:30க்கு எழுந்திரிச்சு மீன் வெட்ட போட்டேன். அதனால் அந்த தூக்கத்தோட டயர்டு வந்து அப்படியே ஃபுல்லாக டோட்டலாக இருக்குது. இப்போ நான் 3 மணிக்கு போகணும். 3 மணிக்கு நான் போனேன் அப்படின்னா அடுத்து நாங்கள் வர்றதுக்கு நைட்டு 8 மணி 7:45 8 மணிக்கு தான் வருவோம். அந்த 8 மணிக்கு வந்த முன்னாடி தான் நம்ம திரும்ப லைவை கண்டினியூ பண்ண முடியும். அதனால் டைமிங் வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு உங்களால் போடுங்க 3 வரைக்கும்ட்டாங்க. என்ன சாப்பிட்டீங்க? நான் தான் சொன்னேனே அஜய், தயிர் சாப்பாடு ஃபுல்லாக தயிரை ஊற்றி சாப்பாட்டில் அப்படியே பிணைஞ்சு சைடு டிஷ் மறந்து ஊறுகாயம் போட்டோம். ஆனால் வெங்காயத்தை சாப்பிட மறந்துட்டேன். வெங்காயத்தை யோசிக்கலை. அப்படியே வெங்காயம் கட்டிச்சு இல்லை பச்சை மிளகாய் கட்டிச்சு சாப்பிட்டுருந்தோம். செம்மையாக இருந்திருக்கும். இல்லை தயிர்னால் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். கறி குழம்புலாம் பிடிக்கும். அப்படின்னா கறி குழம்போட மார்னிங் என்ன சாப்பிட்டேன்? வெஜிடபிள் பிரியாணி. அது வெஜிடபிள் இல்லை, வெறும் பிரியாணி பொரியை போட்டு சோறு போட்டு தக்காளி போட்டுருப்பாங்க. உருளைக்காய் கேரட் மட்டும் இருந்துச்சு. பீன்ஸ் கண்ணுக்கே தெரிலைங்க, அதில் தெரிலப்பா, அதனால நான் சொல்லலை. கேரட் இருந்துச்சு, தக்காளி இருந்துச்சு, பெரிய பட்டை இது இருந்துச்சு, அதனால இலை இருந்துச்சு, கசகசா இருந்துச்சு, கிராம்பு இருந்துச்சு. கசகசா தெரியல, கண்ணு தெரியல, கிராம்பு, அப்புறம் இந்த பாசி இலை இருந்துச்சு. அவ்வளோதான். இது கேட்டால் வெஜிடபிள் பிரியாணி. நம்ம சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு தான் ஆகணும். இது வேறு இந்த முடி வெட்டுறதுக்கு வேறு அது முருகனுக்கு ஃபோன் போட்டு கேளு, முடி வெட்டுறதுக்கு அது வந்துட்டுங்களாண்டு கேளும். அது என்ன நாளைக்கு நாள் வெள்ளிக்கிழமை வருமோ, நாளைக்கு கோயிலுக்கு போகலாம் அது ஏதோ பிளான் பண்ணி. இந்த கோயிலுக்கு தான் நேற்று வச்ச கோயில், நேற்று போயிட்டு அந்த கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கும் காளியம்மன் கோயிலுக்கும் கூட போயிட்டு வந்துடலாம்ல. கேட்க மாட்டேன். நம்ம வீட்டில் சிக்கன் பிரியாணி அண்ட் சிக்கன் 60. ஏன் இப்படி? நம்ம வீட்லேயும் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பெரிய வீட்டில் அப்பா அம்மா எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்கிட்ட எடுக்க போதான் சொன்னாங்க. என்னாச்சு அப்படின்னு பார்த்தா இன்னொன்று போய் கேட்டிருப்பாங்க போல். ஆட்டு மண்டை மட்டும்தான் இருந்திருக்கும் போல். அது சாப்பிட மாட்டோம்மா. நான் சாப்பிடுவேன், அம்மா சாப்பிடுவாங்க, அப்பா சாப்பிடுவாங்க. மது சாப்பிட மாட்டான். நீ அது சாப்பிட மாட்டேங்களா? அது சாப்பிட மாட்டான். அப்புறம் தம்பி சாப்பிட மாட்டான். வாங்க என்ன சாப்பிடுவீங்க? நீ கூப்பிட்டதே, என் மனசார கூப்பிட்டதே எங்களுக்கு சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி தான். நீங்கள் நல்லபடியாக சாப்பிடுங்க. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே சாப்பிட்ருங்க, ஓகேங்களா? பிரியாணி அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஆற விட்டு சாப்பிட்டாலும் சாப்பிட்டு தான் ஆகும். ஆனால் ஆற விடாமல் ஃப்ரெஷ்ஷாக சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அம்மா அவங்க எடுக்க போகிறோம்ட்டு இருந்தாங்க. சிக்கன் விசாரிச்சா 130 என்னமோ தான் எடுத்துகிட்டு வரலாம்னு நினச்சாங்க. 240 சுட்டாங்க போல், 240 ரூபா அப்படின்றால. நைட்டுக்கு தான் இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காங்களா? அம்மா ரெடி பண்ணிட்டாங்களா, நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்களா? அதனால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கம்மா, நீ என்னமா எதுவுமே வேணாம்மா அப்படின்ட்டேன். திரும்ப என்னன்னு தெரியலை. எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எடுத்துகிட்டு வந்தாங்க என்னன்னு கேட்கல, பார்ப்போம். எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நம்ம வீட்லேயும் அதான் இருக்கும்.